நூலெடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி என்னுயிரை தாளாட்டி ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேம்மா. அன்புக்கு இலக்கணமே கூறுங்கம்மா. வைரத்தில நூலெடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து அம்மாவின் மனசு போல் யாரை இங்கு சொல்வது? அம்மாவின் உறவுதான் உயிரில் கலந்தது. உயிரை பாலாக்கி பிள்ளைக்கு ஊட்டியவள், உயிரை பாலாக்கி பிள்ளைக்கு ஊட்டியவள், உள்ளபசி தான் மறந்து செல்லமென கொஞ்சியவள், உள்ளபசி தான் மறந்து செல்லமென கொஞ்சியவள். வைரத்தில நூலெடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து ஆராரோ ஆராரோ ஆரிரரோ. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். தமிழில் எழுதிய புதுக்கவி. தமிழே உயிராய் மருவி, கவியே உனக்கு அருவி, கலைமகளே உனக்கு தலைவி, கொடிதனில் பூத்த மலரே நீ யாரை நினைத்து சிரித்தாயோ, கிளைதனில் அமர்ந்த குயிலே நீ பாடும் பாடல் தமிழ்தனிலோ, இனிக்கிறது என் செவிதனிலே மணக்கிறது இந்த புவிதனிலே, மொழிதனில் இனிது தமிழே, தமிழே மனிதனின் அமுதே, தமிழா தமிழினில் பேசு, தமிழே உனது மூச்சு, எத்தனை பிறவி உண்டோ அத்தனை பிறவியும் தமிழே. பாரதி கவிதைகளை படித்து பாரதிதாசனும் திளைத்து இனித்ததுவே அவன் செவிதனில், கனல் மணத்ததுவே அவன் சுவாசத்திலே, புதுமை மலர்ந்தது தமிழ்தனிலே, புரட்சி எழுந்தது கவிதனிலே, எழுதி குவித்தான் விலங்குடைக்க, தமிழா என்று வருவாய் தமிழை காக்க. ஆமாங்க, கவிஞர் நீலமேகத்தின் வரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரியின் கோடான கோடி வணக்கம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்கும் பாடல், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு பாடல். இதயத்தை கசக்கி பிழியும் இப்பாடலை கேட்காதவர்கள் இருந்திருக்க முடியுமோ? ஆமாங்க, வரிக்கு வரி வலி, வார்த்தைகள் எல்லாம் ஆறாத வடுக்கள். இந்த பாட்டின் கரு யார் தெரியுமா? கதிராமங்கலம் நீலமேகத்தின் மகள் வெண்மணி. பாடலை எழுதியவர் 5ஆம் வகுப்பே படித்த வைத்தீஸ்வரன் கோயில் கதிராமங்கலத்தை சேர்ந்த கூலி விவசாய குடும்பத்தில் பிறந்த கதிரை நீலமேகம். ஏனையா படிக்கவில்லை என்று கேட்டேன். குடும்பத்தில் ஒருவர் படித்தால் போதும் என்று என் அண்ணனை பள்ளிக்கு அனுப்பினார்கள் என்று பதிலளித்தார். ஆனாலும் 5ஆம் வகுப்பே படித்த கதிரை நீலமேகம் கவிஞராய், எழுத்தாளராய், பாடகராய், பாடலாசிரியராய் பட்டை தீட்டாமலேயே இந்த மாணிக்க பெட்டியின் வைரம் ஜொலிக்க வழி இல்லாமல் வானத்தில் நட்சத்திரமாய் மின்னிக் கொண்டிருக்கிறது. திறமை கொட்டி கிடந்தாலும் பணம் இல்லை என்றால் உச்சத்தை அடைய முடியாது என்பதற்கு இவரை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது. நிமிடத்தில் மண்வாசம் வீசும் பாடல்களை எழுதுகிறார். நான் சில தினங்களுக்கு முன்பு வைத்தீஸ்வரன் கோயில் வழியாக செல்லும் போது வயல்வெளிகளை பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அந்த புகைப்படத்தை பார்த்து உடனே எனக்கு ஒரு கவிதை எழுதி தந்தார். களையெடுக்கும் வேலையில எம்மா களைச்சு போய் நிற்காதீங்க, கல்வி பணியை செஞ்சிடுங்க, எம்மா கல்வி கற்று தந்திடுங்க. களையெடுக்கும் வேலையெல்லாம் எம்மா கப்பல் ஏறி போனதம்மா, நேரடியாக விதை விதைச்சி எம்மா மக்களும் வேலையில்லா தவிக்குதம்மா. விதை விதைக்க மிஷினுதாம்மா, நாற்று நடவும் மிஷினுதாம்மா. களையெடுக்கும் வேலை இல்லை, அறுவடைக்கும் மிஷினுதாம்மா, மக்கள் பொழப்பும் போனதம்மா. இதயத்தை பிரதிபலிக்கும் வழிகள் காலத்தை உணர்த்தியது. நன்றி ஐயா, நன்றி. அசந்துதான் போனேன் ஐயா, உங்கள் மண்வாசம் வீசும் வரிகளில் வாழ்க்கையே விளங்குதையா. அவருடைய வாழ்க்கையின் வழியை ஒரு வாரமாக அவரின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். இதயம் கனத்தது. அன்பு மகள் வெண்மணி கோடீஸ்வரின் இறந்த செய்தி ஒரு பக்கம். 90களில் மகள் வெண்மணி தரங்கம்பாடி விடுதியில் தங்கி படிக்கும்போது
ஒரு வாரம் பார்க்க முடியாமல் போனதாம். மறுவாரம் பார்க்க போனபோது மகளின் உணர்வுகள் இவரை தூங்க விடாமல் தடுத்தபோது நடு இரவில் எழுதியதே அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு பாடல். பாடல் என்னவோ திசை மாறி போய்விட்டது. ஆனாலும் எழுதியவர் அடையாளம் காணப்பட வேண்டும் அல்லவா? இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இந்நோக்கமே இவ்வரங்கம். மண்வாசம் வீசும் கவிஞர் கதிரை நீலமேகம் அரங்கம். மேலும் நானும் அவருடைய ஊராகிய மயிலாடுதுறை சேர்ந்தவள் என்பதால் இன்னும் கூடுதல் சிறப்போடு இவ்வரங்கத்தை நகர்த்துகிறேன். கவிஞர் கதிரை நீலமேகத்தின் அறிமுகத்தை பேராசிரியர் தஞ்சை சித்ரா கிருஷ்ணன் அவர்கள் வழங்குவார். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் கோடீஸ்வரியின் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, கதிரை நீலமேகத்தை அறிவோம். மண்வாசம் வீசும் அவரின் பாடல்களை உலகமெல்லாம் நாற்றாய் அள்ளி வீசுவோம். மண்ணை நேசிப்போம், மண்மன கவிஞர்களை வாசிப்போம். நம் அலைவரிசையின் வழியாக பல நீலமேகங்களை மாணவர்களின் மத்தியில் கொண்டு வருவோம். நீலமேகங்களை போற்றுவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். மாணவ செல்வங்களே, இந்நிகழ்ச்சியை மண்மன கவிஞர் கதிரை நீலமேகத்தின் அன்பு மகள் கோடீஸ்வரி ஆகிய வெண்மணிக்கு சமர்ப்பணம் செய்வோம். மண்வாசம் வீசும் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருப்பின்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருப்பின்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே. எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையா. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலா தான் பேசுறாங்க, கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலா தான் பேசுறாங்க. என் மனசு தாங்காம நான் அழுகிறேன் அம்மா, என் மனசு தாங்காம நான் அழுகிறேன். தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே, தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா அம்மா, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க, விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க. நான் மட்டும் தம்பிக்கு விட்டுற நினப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன், நான் மட்டும் தம்பிக்கு விட்டுற நினப்பில் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதம்மா, கீழாண்ட செவத்தோரம் மறந்தும் போகாதம்மா. கருணாகும் வெடுப்புலதான் இருக்குது அம்மா, கருணாகும் வெடுப்புலதான் இருக்குது.
மெக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். மெக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயமுன்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா. 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 இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி பாடி வளர்ந்த ஆற்றங்கரை மணலும் கால் கொலுசை பறித்துக் கொண்ட சேற்று வயல் நிலமும் துள்ளி குதித்து திரியும் சின்னஞ்சிறு ஆட்டுக்குட்டியும் பயமின்றி பாசத்துடன் முட்டி பழகும் கன்று குட்டியும் தாகம் தீர்க்கும் தென்னை மரமும் களைப்புற்ற வேளையிலே இலைப்பார நிழல் தரும் வேப்ப மரமும் கோடை காலத்தில் ருசிக்கொண்டு இருக்கும் புளிய மரமும் மண் வாசத்தோடு சேர்ந்து வீசும் மல்லிகை மணமும் அதிகாலை சூரியனை வரவேற்கும் வாசற் கோலங்களும் கண்ணு கெட்டிய தூரம் வரையில் வெள்ளாமை காடுகளும் திரும்பிய திசையெல்லாம் பசுமை கொஞ்சம் இயற்கையும் பாடுபட்டு சிந்தும் என் தந்தையின் வியர்வை துளிகளும் எங்கள் மண்வடக்கும் கிராமத்து வாழ்க்கையில் மட்டுமே இதைவிட சொர்க்கம் என்று ஏதாவதுண்டோ? இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொலிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி, வணக்கம். உயராய்வு வேல் அலைவரிசையின் சார்பாக மகிழ்ச்சி நிறைந்த வணக்கம். இன்றைய அரங்கம் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எங்கும் பாடப்பட்டு பாடலை கேட்டவர்களின் கண்களை குளமாக நிரப்பிவிட்டு தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பாடலாசிரியரால் படைப்பாளரால் அலங்கரிக்கப்பட இருக்கிறது. ஆம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவிற்கு மகள் எழுதும் கடிதம் என்ற பாடலை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம். கேட்ட அத்தருணத்தில் நெஞ்சை உடைத்து கொண்டு வந்த கண்ணீரை பிறர் அறியாதவாறு விரல்களால் ஒற்றி எடுத்திருப்போம். ஆனால் அப்பாடல் எழுதிய பாடலாசிரியரை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் பெயர்தான் கதிரை நீலமேகம். ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. கதிரை நீலமேகம் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் கதிராமங்கலம், சீர்காழி பகுதியில் உள்ளது இவ்வூர். ஐயா அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள ஐயா அவர்கள் கருக்கா, வானத்தில் ஒரு கல்வெட்டு, நம்ம ஊர் மண்வாசம் என்ற 3 நூல்களை எழுதியுள்ளார்கள். இம்3 நூல்களையும் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் ஆய்வு செய்து பட்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் 1000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களையும் 3000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகளையும் எழுதியுள்ளார்கள். ஐயா அவர்கள் எழுதிய அன்புள்ளம் கொண்ட அம்மாவிற்கு என்ற பாடல் மலேசிய பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தையும் எழுத்தையும் இரு கண்களையும் போற்றி வரும் ஐயா அவர்கள் இன்னும் சில நூல்கள் எழுதி பொருளாதார பின்புலம் இல்லாமையால் வெளியிடப்படாமல் இருக்கிறது என்று கூறிய பொழுது புலமையும் வறுமையும் என்றும் சேர்ந்தேதான் இருக்கிறது என்பதை உணர்ந்த நொடி நெஞ்சம் கனத்தது. அந்த கனத்த இதயத்துடன் வாருங்கள், ஐயாவால் நிரப்பப்பட இருக்கும் இன்றைய அரங்கத்திற்கு செல்வோம். உள்ளத்தில நூலெடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி என்னுயிரை தாளாட்டி ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேம்மா. அன்புக்கு இலக்கணமே கூறுங்கம்மா. வைரத்தில நூலெடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து. தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் கதிர நீலமேகம். நான் கதிராமங்கலம் என்ற சிற்றூரில் பிறந்து வளர்ந்தவன். சிறுவயதிலிருந்து கவிதைகளும் நாட்டுப்புற பாடல்களும் சிறுகதைகளும் எழுதி வருகின்றேன். கலை இலக்கியங்கள் எப்படி உருவானது
என்பதற்கு நீண்ட பெரும் வரலாறு இருக்கிறது. அதை பற்றி உங்களிடம் மண்ணும் மண் சார்ந்த வாழ்வும் என்ற தலைப்பில் நான் பேசுகின்றேன். வயல்வெளிகளிலே வேலை செய்யும்போது சோம்பலை கழிப்பதற்காக அந்த மக்கள் உழைக்கிற போது, நடுவு நடுகிற போது, களை எடுக்கிற போது தன்னை தானே அவர்கள் தோன்றுகின்ற மனதில் தோன்றுகின்ற அந்த பாடல்களை யதார்த்தமாக பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடப்பட்டு அதன் மூலமாக தான் இந்த கலைகள் வளர்ந்து வருவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக மேடு பள்ளங்களை சமப்படுத்த வேண்டும் என்றால் அந்த இடத்திலே வாய்க்கால் அமைக்க வேண்டும், பரப்பு அமைக்க வேண்டும், அங்கே வடிகாலும் பாய்ச்சகாலும் அமைக்க வேண்டும். அந்த அமைப்பு முறைகளை தன்னுடைய உழைப்பு மூலமாக முன்னோர்கள் சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். அந்த உழைப்பானது வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு ஒரு சிறப்பான மீண்டும் விவசாய பணிகளை செய்வதற்கு ஒரு உந்துதலாக அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த பூமியை வருகின்ற இளைய தலைவரிடம் ஒப்படைக்கிற போது அதை மிகவும் பாதுகாப்பாக, சுகாதாரமாக விவசாயங்கள் இயற்கை முறையிலே செய்யப்பட்டு நல்ல முறையிலே இந்த பூமியை இளைய தலைமுறைக்கு கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி செய்கிற போதுதான் இந்த மக்களும் இந்த மண் சார்ந்த வாழ்வு குறித்து பிற்காலத்திலே வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைக்கு புரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாக அமையும் என்று இந்த நேரத்திலே கூறுகின்றேன். பாடல்களை பொறுத்தவரையில் ஏத்தக்காரன் பாட்டுக்கு இது பாட்டு உண்டா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி ஏத்தம் இறக்கிற போது, நடவு நடுகிற போது, களை எடுக்கிற போது தன்னுடைய மனதில் தோன்றிய அந்த கலைகளை பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அர்ப்பணிப்பு என்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு அர்ப்பணிப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு பாடலை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பாடலிலே பல்லவி எது, சரணம் எது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாமலே தன்னுடைய மனதில் தோன்றிய யதார்த்தமான அந்த நாட்டுப்புற பாடல்களையும் அந்த தெம்பாங்கு பாடல்களையும் கும்மி பாடல்களையும் தமிழக மக்கள் உழைக்கிற போதும் அல்லது விழாக்கள் வருகிற போதும் அவர்கள் அந்த கலையை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கலையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பின்னே நாம் வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள், பாடகர்கள், கவிஞர்கள் இது போன்றவர்கள் தங்களுக்கு தெரிந்த கலைகளை இந்த மக்களுக்கு நல்ல முறையிலே ஒரு சிறப்பான படைப்பாக கொடுக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு பாட்டு என்பது என் மகளுக்காக எழுதப்பட்ட பாடல். 1996-97 என்னுடைய மகள் தரங்கம்பாடில் 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கப்ப அங்கே ஏற்பட்ட பிள்ளைக்கு பற்றாக்குறைகளை பார்த்தபோது தான் இந்த பாடல் எழுதுவதற்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அப்படி இந்த பாடலை அங்கே எழுத முடியாமல் வீட்டுக்கு பிள்ளைகளுடைய கஷ்டத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாடல் வரிகள் வந்துச்சு. உடனே அந்த பாட்டை எழுதினேன். அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நான் இருக்கிற உருப்படியாக படிக்கிற, யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருக்கிற நீ நினைக்கிறேன்னு சொல்லி இந்த பாடல் எழுதினேன். இந்த பாடல் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்காதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக அந்த பாடல் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை நான் முதல்ல ஒரு பேப்பரில் எழுதி இது மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்கேன், இந்த பாட்டுக்கு ஒரு மெட்டை அமைச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் கல்லூரி பேராசிரியர், அதாவது மன்னமந்த கல்லூரியில் பேராசிரியர் இருக்கார் ரமேஷ் அவர்கிட்ட கொடுக்குறப்ப பார்த்துட்டு அவரே அதை கண் கலக்கி இந்த பாட்டு எப்படி நான் மெட்டை அமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு மெட்டை அமைச்சு என்கிட்ட பாடி காட்டினாங்க. பாடி காட்டும்போது மிக சிறப்பாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த பாடல் உருவானது. ஆனால் இன்றைக்கி யாரோ அந்த பாட்டை சொந்தம் கொண்டாடுறாங்க. யார் பாட்டை எழுதுனா, யார் அதுக்கு மெட்டை வச்சா, அது எப்படி எந்த மேடையில் அரங்கேற்றம் பண்ணுது அதெல்லாம் தெரியாது மக்களுக்கு.
நாங்கள் முதல் முறை அந்த பாட்டை வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் தான் அந்த மேடையில் தான் நாங்கள் அந்த பாட்டை வந்து அரங்கேற்றம் பண்ணோம். அந்த பாட்டை பாடினவர் வந்து ரமேஷ் அவர்கள் தான் முதல்ல அந்த பாட்டை பாடினார். அந்த பாட்டு என்பது இவ்வளவு வேகமாக போகணும்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து இந்த பாடல் வந்து எல்லாத்தையும் மீறி வந்து ஒரு சிறப்பான பாடலாக இன்றைக்கி தமிழகத்தில் வந்து எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு பாடலாக, விரும்பக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாட்டு இருந்துகிட்ருக்கு. அந்த பாடலை உங்கள்கிட்ட பாடுவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை விட்டீங்களே, பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை விட்டீங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு, எந்த பானையில் சமைக்கிறேன்னு, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரந்தே வீட்டில் இன்னும் கூலி கொடுக்கலையா, பாத்திரந்தே வீட்டில் இன்னும் கூலி கொடுக்கலையா, புத்தக நோட்டு வாங்குற தலையில் அடிக்கிறார் வாத்தியாரு, புத்தக நோட்டு வாங்குறன்னு தலையில் அடிக்கிறார் வாத்தியாரு, வாங்கி கொடுத்த பேனாவும் ஒடிஞ்சு இரவல் வாங்கி எழுது, வாங்கி கொடுத்த பேனாவும் ஒடிஞ்சு இரவல் வாங்கி எழுது, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். வெஞ்ச சட்டக்காரி இன்று கிண்டலும் தான் பண்ணுறாங்க, வெஞ்ச சட்டக்காரி இன்று கிண்டலும் தான் பண்ணுறாங்க, மனசு எனக்கு தாங்காம அழுகிறேன், அம்மா மனசு எனக்கு தாங்காம அழுகிறேன், தோட்டக்காரையா வீட்டில பழைய சட்டை தரதா சொன்னீங்களே, தோட்டக்காரையா வீட்டில பழைய சட்டை தரதா சொன்னீங்களே, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா, வீடிது சோத்துல புழு ஒண்ணு வீதியில் எல்லாரும் கொட்டுறாங்க, வீடிது சோத்துல புழு ஒண்ணு வீதியில் எல்லாரும் கொட்டுறாங்க, நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைவில் அழுதுகிட்டே தின்னுடுறேன், நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைவில் அழுதுகிட்டே தின்னுடுறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவுத்தோரம் மறந்தும் போகாதீங்க, கீழாண்ட செவுத்தோரம் மறந்தும் போகாதீங்க, கருநாகம் வெடுக்குலகா இருக்குது, அம்மா கருநாகம் வெடுக்குலகா இருக்குது, மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடமா, மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடமா, மேற்கத்தி மழை அடிச்சு புட்டா இருக்கும் இடம் நனையுமே, மேற்கத்தி மழை அடிச்சு புட்டா இருக்கும் இடம் நனையுமே, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம் ஒன்று சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம் ஒன்று சொன்னாங்க, நெஞ்சு வேகுது எனக்கு, நெஞ்சு வேகுது எனக்கு, நீயும் மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் காலேஜ் படிக்க வச்ச கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவமாடு மேய்க்கிறண்டா வாய்க்கா வரப்புல, கருத்தா படிச்சுக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும், கருத்தா படிச்சுக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும், கண்டபடி சுத்தாதப்பா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்,
கண்டபடி சுத்தாதப்பா கலெக்டராக்கி பார்க்கணும். காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்ச்சி 2 வாக்கா வரப்புல. மேட்டுக்கூடி வீட்டுல பழைய துணி துவைக்கிறேன், மெத்த வீடு கழுவுறேண்ட மகனே. மேட்டுக்கூடி வீட்டுல பழைய துணி துவைக்கிறேன், மெத்த வீடு கழுவுறேண்ட மகனே. 4 காசு கிடைச்சதுன்னா பேண்டு சட்டை எடுக்கலான்னு வரட்டி கட்டி விற்கிறேண்ட மகனே. 4 காசு கிடைச்சதுன்னா பேண்டு சட்டை எடுக்கலான்னு வரட்டி தட்டி விற்கிறேண்ட மகனே. பரீட்சைக்கு பணம் கட்ட புல்லுகத்தை விட்டு புட்டு, பரீட்சைக்கு பணம் கட்ட புல்லுகட்ட வித்து புட்டு, ஒட்டு தச்ச புடவையோடு உன்னை பார்க்க வந்தேனா, ஒட்டு தச்ச புடவையோடு உன்னை பார்க்க வந்தேனா. அம்மான்னு சொல்லாட்டியும் அப்பாடி மகனே, அம்மான்னு சொல்லாட்டியும் அப்பாடி மகனே. வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத மகனே, வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத மகனே. காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்ச்சி 2 வாக்கா வரப்புல. வெள்ளத்தால வீடு இடிஞ்சு வீதியில தவிக்கிறேன், வெள்ளத்தால வீடு இடிஞ்சு வீதியில தவிக்கிறேன். சர்க்காரு பணம் கொடுத்தா அனுப்புறேண்ட மகனே, சர்க்காரு பணம் கொடுத்தா அனுப்புறேண்ட மகனே. காத்து மட அடிச்சதாலே கறவை மாடு செத்துடுச்சு, 4 நாள பட்டினி தாண்ட மகனே. காத்து மட அடிச்சதாலே கறவை மாடு செத்துடுச்சு, 4 நாள பட்டினி தாண்ட மகனே. பொழுது விடிஞ்சதுன்னா புலம்புதட என் மனசு, பொழுது விடிஞ்சதுன்னா புலம்புதட என் மனசு. பொண்ணுங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போடா மகனே, பொண்ணுங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போடா மகனே. பொல்லாத காலம் இது புரிஞ்சிக்கடா மகனே, பொல்லாத காலம் இது புரிஞ்சிக்கடா மகனே. பிச்சைக்காரி புள்ளேண்டு பேசுவாங்க மகனே, பிச்சைக்காரி புள்ளேண்டு பேசுவாங்க மகனே. காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவை மாடு மேய்ச்சி 2 வாக்கா வரப்புல. கருத்தா படிச்சுக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும், கருத்தா படிச்சுக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும். கண்டபடி சுத்தாதப்பா கலெக்டராக்கி பார்க்கணும், கண்டபடி சுத்தாதப்பா கலெக்டராக்கி பார்க்கணும். பாடலை கேட்டீங்க. இந்த பாடலில் மண்ணும் மண் சார்ந்த வாழ்வும் எவ்வளவு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த பாட்டில் சொல்லிகிட்டே வரும்போது வரட்டி தட்டி விற்கிறேண்ட மகனே, பிள்ளைய படிக்க வைக்க வரட்டி தட்டி விற்கிறேண்ட மகனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி கிராமத்தில் ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை எடுத்து அதை கருக்காலாம் போட்டு பதப்படுத்தி தட்டி காய வச்சு அதை அடுக்கி வச்சுருப்பாங்க ஏன்னா எருவுக்காக. ஆனால் அதெல்லாம் அந்த கலாச்சாரம்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. இன்னும் சொல்லப்படாக்க விறகு வச்சு எரிக்கிற கலாச்சாரமே போயிடுச்சு. அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எருவுகள் இன்றைக்கி நமக்கு வயல்வெளிக்கு தேவைப்பட்ட ஒரு காலம் போய் இன்றைக்கி நாம் எல்லாம் ரசாயன உரத்தை வாங்கி போட்டு ரசாயனம் தின்ன மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரத்தில் நாட்டு எருவு அடிப்பதற்கு அந்த ராட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வரட்டி உதவியாக இருந்துச்சு. அடுப்பு கருவி இருக்குது, அடுப்பு கறி வைக்க போய் அது நம்மளுக்கு இந்த மண்ணுக்கு உரமாக பயன்படுத்துறதுக்கு கிடச்சிது. இன்றைக்கி அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி சிலிண்டர் அதாவது கேஸ் அடுப்புங்கிற அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கலாச்சாரம் என்பது நீண்டு போவாதா அப்படின்னு பார்த்தா இது நினச்சி நிற்காது. காரணம் என்னென்னா திரும்பவும் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா
மண்பானையை வந்து ஒரு நேரத்தில் மண்பானையில் சோறாக்காவது அந்த சட்டி பானையில் போய் வந்து நம்ம பயன்படுத்தாவது அப்படிலாம் எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு உடச்சி எல்லாம் காலி பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி மண்பானையில் தான் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து நமக்கு வந்து நெருங்கி வந்துருச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மண்பானையில் தண்ணி வச்சு தான் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்மளால் எதை வந்து ஒதுக்கப்பட்டதோ அத்தனையும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ஒரு காலம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரசாயன உரத்தை பயன்படுத்தாதீங்க, நாட்டு எருவை பயன்படுத்திங்க, இயற்கை உரம் தயார் பண்ணி அந்த இயற்கை உரத்தை வந்து இந்த மண்ணுக்கு வந்து எருவாக போட்டு வந்து பயிரை வந்து இந்த மண்ணையும் பாதுகாத்தாகணும். நெல் ஒரு நேரத்தில் வந்து தெல்லநாயகம், கருத்தக்கடா, தெல்லநாயகம், கருத்தக்கடப்பா, பொன்னி, இது போன்ற நெல்லாம் நிறைய இருந்துச்சு. இல்லை ஏராளமான நெல்லுலாம் வந்து ஒரு சிறுகாலத்தை சொல்லியிருப்பேன். நிறைய நெல் என்னென்னா நம்ம நெல் பாரம்பரிய நெல், அந்த நெல் பூரா என்னுடைய இது நம்ம ஒரு மண் வாசங்கிற அந்த நூலில் சொல்லியிருப்பேன். அந்த சிறுகாலையில் சொல்லிக்கிட்டே வருவான். அப்படி வாழ்ந்த வாழ்க்கை முறை என்பது இன்றைக்கி நம்மளை விட்டு போயிடுச்சு. நம்ம ஒரு நேரத்தில் வந்து மாட்டு வண்டி கட்டி எருவு கொண்டு அடிக்கும் வயலில் அடித்து சாகுபடி பண்ண காலம் போச்சு. இன்றைக்கி என்னன்னாக்கா எடுத்த உடனே எதாவது டை, பொட்டாசு, யூரியா இப்படி கொண்டு போய் மண்ணில் கொட்டி மண்ணை வந்து மண் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வழி அதை பூரா நம்ம கையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மாடு இல்லை வீட்டில். மாடு வளர்ப்பு முறை போயிடுச்சு. ஆடு வளர்ப்பு முறை குறைஞ்சி போச்சு. கோழி வளர்ப்பு முறை குறைஞ்சி போச்சு. எல்லாமே இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்ற ஒரு காலத்தை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து கையில் எடுத்திருக்காங்க. விஞ்ஞானிகள் வந்து பல விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது, அதிக நோய்கள் வருது அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி நாம் வந்து இயற்கையை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கோம். அப்போ இயற்கையோடு இயற்கை வாழ்ந்த மனிதன் நமக்கு முன்னோர்கள்லாம் வந்து எப்படி வாழ்ந்தாங்கிறது வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து 100 வயசு தாண்டி வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி இத்தனை வயசு வரையும் தான் வாழ்வாங்கலாம் சொல்ல முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா உணவு வகை வந்து விஷமாக மாறி போச்சு. ஒரு நேரத்தில் வந்து குளத்தில் போய் அள்ளி கிழங்கு எடுத்து வந்து சாப்பிட்ட காலமெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து அவ்வளோ அந்த உணவில் அவ்வளோ சத்து இருந்துச்சு. கொட்டி கிழங்குல நிறைய சத்து இருந்துச்சு. அதெல்லாம் போயிடுச்சு. அந்த பாரம்பரியமே போயிடுச்சு. ஆனால் இந்த மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவு தானியங்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ மண் சார்ந்த வாழ்வும் அப்படின்னாக்க இதில் எல்லாமே வருது. இதில் வந்து என்னென்னா சொல்கிறோம், அவங்க இப்படி தான் வாழ முடியும், இப்படி தான் வாழணும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வாழ்க்கை முறையோடு சேர்ந்து தான் நம்ம வந்து கலை இலக்கியங்கள் போக்குவரத்து எல்லாமே அதுக்குள்ளே வருது. அப்போ கலை இலக்கியங்கள் ஏதோ எங்கேருந்து வந்து இல்லை, இந்த மக்கள்கிட்டேருந்து தோன்றி தான் வந்துருக்கு. அப்போ நம்ம பாடல் நாங்கள்லாம் எழுதுகிறப்ப கூட ஒரு பாட்டில் நான் சொல்லுவேன், என்ன எல்லாத்தையும் பற்றி பாட்டு எழுதிட்டோம், இன்னும் வந்து மீனவ மக்களை பற்றி நம்ம ஒரு பாடல் எழுதுலேங்கிற ஒரு மனம் வந்துருந்துச்சு. இப்போ அதை கூட நான் வந்து என்ன நினச்சேன்னா, அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடலில் கொஞ்சோண்டு உங்களுக்கு சொல்கிறோம். அலையோடு போராடும் படகோட்டியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே, துணை வரும் வெண்ணிலா வானத்திலே, துணை வரும் வெண்ணிலா வானத்திலே, துயரம் தோன்றுவதும் புயலாலே, அலையோடு போராடும் படகோட்டியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே. இப்படி வந்து அவர்களுக்கு வந்து அவருடைய வாழ்வு முறை சொல்ல வேண்டியிருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து எப்படி மக்கள் வாழ்கிறாங்களோ, என்ன சிரமத்தில் இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, அவங்க படுற கஷ்டங்களை நாம் கண்டுகூட பார்க்கும்போது தான் அந்த நம்மளுடைய அந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு ஏதுவான மக்களை, அதுக்கு சொல்லுவாங்க மக்களை படித்தாதான் நீ மக்களுக்கான படைப்பை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் மக்களோடு மக்களாக வாழணும். மக்கள்கிட்ட தான் கற்றுக்க முடியும், எங்கேயோ போய் கற்றுக்க முடியாது. மக்களோடு மக்களாக வாழணும். அப்படி மக்களோடு மக்களாக வாழுகிற போது தான் நாம் இந்த மக்களை பற்றியான படைப்புகளை கொடுக்க முடியும் என்பது தான்
இன்றைக்கி வந்து நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நிறைய பாடல்கள் இன்றைக்கி வந்து பிறந்திருக்கு. சொல்ல போனாக்கா ஒரு கவிஞர் சொல்கிறாரு, வானத்து சந்திரன் வன்பது இந்திரன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா, அந்த தானத்தின் தர்மத்தின் சாஸ்திர வேதத்தின் சங்கம பூமியடா, ஆனால் சொத்து சட்டிதான் காளியடா, கங்கையும் காவிரி வைகையும் பாயுது கற்பக சோலையிலே, உயிர் கூட கூவுது காதலில் இலையிலே, ஆனால் கஞ்சிக்கு வழியின்றி எம் வயிறு காயுது கைக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு முழ கோமண கந்தைக்கும் நாது இல்லை, மாளிகை வாசலில் ஆடி காத்து கூட வாழை குடைக்குதடா, மாளிகை வாசலில் ஆடி காத்து கூட வாழை குடைக்குதடா, அது போய் பயபக்தியில் மரியாதை செய்யுதடா, நம்ம மண்ணு குடிசையை கண்டு புட்டா மட்டும் மாடாக முட்டுதடா, கூரையை போய் இது மல்லாக்க தள்ளுதடா, மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் பாதம்பூர் கல்யாணமா, மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் பாதம்பூர் கல்யாணமா, தேர்மேலை மாப்பிளை ஊர்வலமா, நம்ம எதிர்த்த வீட்டு பெண்ணு வயசாகினாலாச்சு எப்போதான் கல்யாணமா, அவ கண்ணில் எப்போதும் நீர்கோலமா, கூணு வளைந்திடும் ஏழை முதுகுகள் கும்பிடு போட அல்ல, அவர்கள் என்றும் கொத்த அடிமைகள் அல்ல, அதோ அந்த வில்லும் வளைந்திட காரணமே நம்மை வீசி எறிவதற்கே ஓர் புதிய வீரம் பிறப்பதற்கே சொல்லியிருக்கோம். இப்படி படைப்புகள் பாரதியிலேருந்து பாரதிதாசன்லேருந்து பட்டுக்கோட்டை கல்யாணத்துலேருந்து அப்படியே வருஷலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருந்திருக்கு. அந்த படைப்புகள் வந்து மக்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கு. அப்போ எல்லா படைப்பாளிகளும் தன்னுடைய படைப்புகளை சொல்லுகிற போது அது மக்களுக்கான பாடமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கணுங்கிறது தான் நல்லா கவலைப்பட்டு இந்த மக்களுக்கான படைப்புகளை கொடுக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வரை சொல்லணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய படிப்பை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது மெத்த படித்தவர்கள் மத்தியில் என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் என்னால் நிறைய படிக்க முடியல. நான் படித்தது வெறும் 5ஆம் வகுப்பு வரல தான். இந்த 5ஆம் வகுப்பு வரலையும் படித்த அந்த கல்வியை அப்படியே கைவிரிச்சு விட்டு விடாமல் அந்த கல்வியை இன்னைக்கு உலகம்பெல்லாம் கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து இந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து இந்த மக்கள்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களால் தான் என்னால் நிறைய படைப்புகளை எழுத முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் நான் சொன்ன நம்புறீங்களே என்னமோ, ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் எல்லா கல்லூரிலையும் என்னுடைய 2 பாடல்கள் பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. மாணவனை படித்தாச்சு, வீதியிலே அலைஞ்சாச்சு, பட்டங்களும் பெட்டியிலே பூட்டி வச்சு நாளாச்சு. இது வந்து இது ஒரு பாடல். இந்த பாடல் வச்சுருக்காங்க. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், இந்த பாட்டை வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மலேசியா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் என்னுடைய கவிதைகள் வந்து பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. அப்போ குறைந்த கல்வியிலும் கூட நிறைய சொல்லணுங்கிற அந்த ஒரு முயற்சி, அந்த எண்ணம், அதாவது அந்த இந்த மக்களுக்கான விஷயங்களை சொல்லணுங்கிற முயற்சி எடுக்கிற போது நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து தன்னை தானே வந்து இயற்கையாகவே யதார்த்தமாகவே தோன்ற அந்த வரிகளை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சு இந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் இந்த மக்களுடைய கலாச்சாரம், இந்த மக்களுடைய வாழ்வு முறை, மண் சார்ந்த வாழ்வும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஒன்று விலகி போயில்ல, எட்ட எல்லாம் இந்த உழைப்பு மூலமாக இந்த உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து அந்த அடிப்படை உரிமையிலிருந்து ஏராளமான படைப்புகளை உருவாக்குறதுக்கு அடித்தளமே என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இன்றைக்கி இது விவசாயம் தான். நீங்கள் இது விவசாயம்னு ஒன்று இல்லைன்னாக்கா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாரம்பரிய விதைகள் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வயல்வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பு என்பது இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து ஏறு கட்டி விடுவோம். அப்புறம் அந்த ஏறு கட்டி விடுறதுக்கும் போச்சு. அப்புறம் டிராக்டர் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வயலில் அட்டை வெட்டி சுத்தம் பண்ணிட்டு வந்து விதை விதைப்போம். விதை விதைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து விதைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாற்று முளைச்சி வந்த பிறகு நாற்றடிக்கிற வேலை இருக்கும். அந்த நாற்றடிக்கிற வேலையும் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து மக்கள் வந்து நடுற கலாச்சாரமும் இன்னொருகள் வந்தால் எனக்கு இப்போ நடுவுனா இப்போ என்னான்னு கேட்குற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. நடுவுனா எப்படி நடுவாங்கன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நடுவே கிடையாது, எல்லாம் வரப்பாக போயிடுச்சு. அப்போ நடுற வேலையும் போயிடுச்சு இந்த மக்களுக்கு. அது களை எடுக்கிற வேலையும் போயிடுச்சு. அப்போ இந்த மக்களுக்கான எல்லாமும் போயிடுச்சு. அறப்பறக்கிறதும் போயிடுச்சு. எல்லா மிஷினும் வந்துடுச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. அப்போ உழைக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இந்த கிராமத்தில் குறைஞ்சி போச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மண் சார்ந்த வாழ்வுன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு உழைக்கிறதுக்கே வந்து இன்றைக்கி வயலில் இறங்கி உழைப்பதற்கே வந்து
இன்னைக்கு உரிமை இல்லாத போயிடுச்சு. அப்போ அப்படி போகும்போது பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? இந்த தலைமுறையோட போகாமல் இந்த விவசாயம், இந்த தலைமுறையோட அந்த நடுவு முறை, இந்த களை எடுப்பு முறை, நாற்றடிக்கிற வேலை, ஏறு ஓட்டுற வேலை, இதெல்லாம் பூரா வந்து இதோட போயிடுச்சுன்னா வருகிற தலைமுறைக்கு வந்து இப்படி தான்ப்பா இருந்தாங்கன்னு படத்தில் காட்டலாம். வரைஞ்சி இப்படி தான் வந்து ஏறு கலப்பு இருந்தது, இப்படி தான் வந்து மாடு இருந்துச்சு, இப்படி தான் நடுவு நட்டாங்க, இப்படி தான் நாற்று அடித்தாங்க, இப்படி தான் களை எடுத்தாங்க, இப்படி தான் அறுப்பா இருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து படத்தில் தான் காட்டலாம் இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து இந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிரமத்தில் இருக்காங்க. இந்த இலவச அரிசி கொடுக்கலன்னு வச்சுங்க, இந்த மக்களுடைய இந்த மக்கள் பட்டினி பசிமா கடை செத்துருவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கவிதையோ உருவாகிறதுக்கு என்ன காரணம்? நான் ஒரு கவிதையில் சொல்லுவேன், வந்து அம்மாவுக்கு வந்து பால் இருக்காது. அப்போ பால் எப்படி ஊறும்? பட்டினி கிடந்தா எப்படி பால் ஊறும்? அப்போ பட்டினி கிடந்த பால் ஊர்லங்கும்போது அந்த புல்லை வந்து குடிச்சு பார்த்துட்டு அழுவுது. அப்போ தான் வந்து நான் ஒரு கவிதை சொல்கிறேன், மலைகள் இருந்தும் பயிர்கள் வாடுகிறது சேரிகள்னு ஒரு கவிதை சொல்லுவேன். நீங்கள் சேரின்னா வந்து வேற மாதிரி நினச்சிக்க வேண்டிய, வேற ஏதோ ஒரு சாதியை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டியதில்லை. சேரி என்றால் தெரு, அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த கவிதையில் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, மலைகள் இருந்தும் பயிர்கள் வாடுகிறது சேரின்னு சொல்கிறேன். என்னுடைய தாய்க்கு மலை போன்ற மார்புகள் இருக்குது, ஆனால் என்னுடைய தாய் பட்டினி கிடப்பதால் பால் ஊரல, அதனால் புல்லை வந்து மடியில் வந்து பயிராக வாடுது. வள்ளலார் சொன்னதில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு வள்ளலார் சொன்னது போல் இந்த கவிதையில் அவ்வளோ ஒரு அந்த கஷ்டத்தை நான் சொல்லுவேன். அதே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி எத்தனை தாய்கள் வந்து இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வேலை இல்லைன்னு ஒன்று இன்றைக்கி கல் உடைக்க போகிறாங்க. இந்த கல் உடைக்கிற வேலையை பற்றி சொல்லணுன்னாக்க, அதில் வந்து அந்த கல் உடைக்கிற தாய் வந்து தன் பிள்ளைய வந்து ஒரு இடத்துல படுக்க போட்டிருக்காங்க, அந்த பிள்ளை தூங்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். உத்து பார்க்கும்போது ஒரு கவிதை அம்மாவுக்கு வருது, ஹைக்கு கவிதை. அதில் என்ன சொல்கிறேன்னாக்கா, எந்த பக்கத்தில் கல் உடைக்கிறாள் அம்மா, எந்த பக்கத்தில் கல் உடைக்கிறாள் அம்மா, பாறையின் மீது உறங்குகிறது ஒரு கவிதைன்னு சொல்கிறோம். அப்போ அதை நம்ம பார்க்குற போது அதை உடனே வந்து நம்ம வந்து ஒரு 3 வரியில் சொல்லணும் முயற்சி பண்ணுறோம். அது ஒரு படைப்பு. அந்த படைப்பு வந்து இந்த மக்களுக்கான படைப்பு. இந்த ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த கவிதை சொல்லுது. அப்புறம் குழந்தைய வந்து பெற்று போட்டு புள்ள வந்து குப்பை தொட்டில் போட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து நாய் வந்து காவு காக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த குழந்தைய பற்றி சொல்கிறப்ப விட நேரடியாக சொல்லாமல் மாற்றி சொல்கிறேன். ஹைக்கு கவிதையில் எழுதி போட்டது யாரோ ஒரு கவிதை எழுதுறது குப்பை தொட்டின்னு சொல்லுவேன். ஆலமரம் போய் அடிக்குமா? ஆலமரம் தண்ணியை போய் ஆலமரம் அடிக்குமா? நான் அடிக்குன்னு சொல்கிறேன். இந்த ஆலமரம் அடித்தா தண்ணீரும் சூரியனும் இப்படி நடுங்குறதுன்னு சொல்லுவோம் ஒரு கவிதையில். அப்போ ஆலம்பழம் வந்து இந்த ஆற்றுலையோ ஓரத்துலையோ குளத்து ஓரத்துலையோ இருக்கும்போது அந்த ஆலம்பழம் விழும்போது தண்ணி வந்து நடுங்குமே. அப்போ சூரியன் வந்து அது கிளம்பி வரும்போது அது முகம் தெரியும் போது அது சூரியனும் நடக்குது. அப்போ அது இந்த ஆலம்பரம் அடித்த தண்ணீரும் சூரியனும் இப்படி நடுங்குறதுன்னு சொல்லுவேன். பகலில் பௌர்ணமி வருமா? வராது. நான் சொல்கிறேன் வரும்ட்டு. எப்படி? என்னுடைய கவிதையில் சொல்கிறேன், பகலில் பௌர்ணமி நிலவு அதிசயம்தான், பகலில் பௌர்ணமி நிலவு அதிசயம்தான், பனிமழையில் கிழக்கில் உதித்த சூரியன் சொல்கிறேன். அப்போ கிளம்பி வர சூரியன் காலையிலே கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அந்த கிழக்க பார்த்தீங்கன்னா சூரியன் கிளம்பி வரப்ப பௌர்ணமி நிலவோட அழகாக இருக்கும். அதை தான் நான் வந்து அந்த பகலில் பௌர்ணமி நிலவு அதிசயம்தான் சொல்கிறேன். இப்படி இந்த படைப்புகள் பூராவும் இந்த மண்ணும் மண் சார்ந்த வாழ்வும் குறித்து ஏராளமான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. பாடலாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், அல்லது சிறுகதையாக இருந்தாலும், நாவலாக இருந்தாலும், ஏதோ வந்து அந்த மக்களை பற்றியான மண் சார்ந்த வாழ்வை பற்றி அந்த படைப்புகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. மண்ணும் மண் சார்ந்த வாழ்வை பற்றி சொல்லணுன்னாக்கா பட்டுக்கோட்டை ஒரு பாடலை நம்ம சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுருக்குறோம். அவர் சொல்கிறாரு, கொடுமையும் வறுமையும் கூடையிலே வெட்டி வை, கொடுமையும் வறுமையும் கூடையிலே வெட்டி வை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தால் மூளையிலே கட்டி வை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தால் மூளையிலே கட்டி வை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை, நெருஞ்சி காட்டை அழித்து அதிலே நெல் விதையை கொட்டி வைன்னு சொல்கிறார்.
அப்போ அந்த மண் சார்ந்த வாழ்வுக்கு ஏற்றாற்போல் அன்று பட்டுக்கொட்ட கூட அற்புதமான பாடல்கள், நிறைய பாடல்கள் சொல்லலாம். அதில் இந்த பாடல் வந்து ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அதை நெஞ்சு காட்டை அடித்து அதில் நெல்வதையை குத்தி வைக்கும்போது நாம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு, காடு விளைஞ்சல மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம், காடு விளையட்டும் பெண்ணே நமக்கு காலமே இருக்குது பெண்ணே, காலமே இருக்குது பெண்ணே. இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லிட்டு வருவார். அப்படி சொல்லிட்டு வரும்போது கூட அந்த பாட்டில் விவசாயம் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வருவார். நம்ம வந்து இவ்வளோ சம்பாரித்தோம், ஒன்றும் நமக்கு மிச்சம் இல்லை, கையங்காலம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட அந்த மண் சார்ந்த வாழ்வை பற்றி அந்த பாட்டில் அருமையாக சொல்லியிருப்பார். அந்த பாடல் கூட நாட்டுப்புற பாட்டு தான், அது சினிமாவுக்கு போடுங்கிற சினிமா பாட்டு. அப்படி ஒரு அற்புதமான பாடல் அந்த பாட்டு தான் அன்றைக்கி வந்து பெரிய மக்களிடம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதுபோல் மண் சார்ந்த வாழ்வு குறித்து நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்களை போய்கிட்டே இருக்கலாம். இடையில வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி வயல்வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் காடும் செடியுமா வந்து மண்டி போய் கிடக்கு. ஒரு சரியான பாதை கிடையாது. வாய்க்காங்கரில் நடந்து போனோம்னாக்கா இங்கே இருந்து ஒரு களமாட்டேருந்து போனோம்னாக்கா கடைசி வரைக்கும் போகலாம். இன்றைக்கி வாய்க்காங்கரை கிடையாது. அப்போ இது அந்த ஒரு அற்புதமான ஒரு நடைபாதையை வந்து முன்னோர்கள் வகுத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி முள்ளும் கல்லுமா இன்றைக்கி நடந்து போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த பின்னாடி வர தலைமுறைக்கு நாம் வந்து எங்கே ஒழுங்காக அந்த பூமியை வந்து ஒழுங்காக நம்ம வந்து நிலப்பகுதியை எங்கே நமக்கு ஒழுங்காக கொடுக்க போகிறோம்? அப்போ கொடுக்காது யாருடைய தப்பு? நம்மளுடைய தப்பு. அப்போ இந்த நிலத்தையெல்லாம் பராமரிப்பு அது முன்னாடி எப்படி பராமரிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு பராமரிப்பு முறையில் நம்ம வந்து இந்த பராமரிப்பை வந்து கையாண்டு வருகின்ற தலைமுறைக்கு இந்த வயல்வெளிகளை ஒரு ஆரோக்கியமான வயல்வெளியாக, ஒரு வளமான வயல்வெளியாக இந்த வயல்வெளியை வந்து அவங்கள்ட்ட நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. இன்றைக்கி நெல் வந்து ஒரு 10 வருஷம் விளையில என்ன ஆகும் நிலைமை? நெல் ஒரு 10 வருஷம் விளையில என்ன ஆகும் நிலைமை? பசி பட்டினி தான். எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலெல்லாம் முன்னேறி வரணுன்னாக்கா அது விவசாயம் தான் அடிப்படை. அந்த தொழில், அந்த தொழிலை நீக்கி வேறு எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஆகவே மண் சார்ந்த வாழ்வுக்கு நிலமே மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. அந்த நிலத்தில் விளையக்கூடிய பருத்தியாக இருந்தாலும், நெல்லாக இருந்தாலும், எள்ளாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், காயாக இருந்தாலும், கனியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணில் விளையக்கூடிய அந்த தானியம் ஒன்று இல்லை என்றால் நாம் எந்த உயிரினும் வாழ முடியாத ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். உயிரினங்களே இல்லாமல் போயிடுவோம். ஆகவே உலகத்துக்கு முன்னோடியாய் இந்த மக்களை காக்கக்கூடிய, இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஒரே தொழில் வந்து விவசாயம் தான். இந்த விவசாயத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த கடமையிலிருந்து இந்த விவசாயத்தை பாதுகாத்து அந்த கடமை உணர்வோடு வருகின்ற தலைமுறைக்கு இந்த பூமியை ஒரு சுகாதாரமான பூமியாக, ஒரு வளமான பூமியாக கொடுக்க வேண்டிய கடமை நம்மளிடம் இருக்கு என்று சொல்லி ஒரு சில பாடல்களை பாடி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அம்மா பற்றி நிறைய பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. ஆனால் அம்மா வந்து நம்மளை தாளாட்டினாங்க. குழந்தையாக இருக்கும்போது நம்மளை தாளாட்டி சீராட்டி அவங்களுடைய என்னென்னமோ கனவெல்லாம் கண்டுருப்பாங்க. பிள்ளை இப்படி படிக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வச்சுருக்கணும், இப்படி வளர்க்கணுன்ட்டு அவங்க ஒரு கனவை கண்டுருப்பாங்க. ஆனால் அம்மா வந்து குழந்தை வடிமான பிறகு யாருமே வந்து அவங்களுக்கு போய் தாளாட்டு பாட போகிறது கிடையாது. ஆனால் அது தவறு. நாம் வந்து தாய்க்காக ஒரு தாளாட்டு பாடணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் வந்து தாய்க்கு தாளாட்டு எழுதுமேங்கிற மாதிரி ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு பாடி கட்டுறேன். வைரத்தில நூல் எடுத்து வண்ண தொட்டு செய்து உள்ளத்தில ஊஞ்சல் கட்டி என் உயிரை தாளாட்டி ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேனம்மா, அன்புக்கு இலக்கணமே தூங்கம்மா. ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேனம்மா, அன்புக்கு இலக்கணமே தூங்கம்மா. வைரத்தில நூல் எடுத்து வண்ண தொட்டி செய்து அம்மாவின் மனசு போல் யாரை இங்கு
சொல்வது? அம்மாவின் உறவுதான் உயிரில் கலந்தது. உயிரை பாழாக்கி பிள்ளைக்கு ஊட்டியவள், உயிரை பாழாக்கி பிள்ளைக்கு ஊட்டியவள். உள்ள பசித்தான் மறந்து செல்லமன கொஞ்சியவள், உள்ள பசித்தான் மறந்து செல்லமன கொஞ்சியவள். வைரத்தில நூல் எடுத்து வண்ண வண்ண தொட்டு செய்து, கன்னத்தில முத்தமிட்ட வாசம் இன்னும் வீசுதம்மாம். கண்ணையே திறந்து வைத்த பிள்ளை தமிழ் உள்ளதம்மாம். பட்டு வண்ண சேலையின்னு கட்டியிருந்த சேலையிலே, பட்டு வண்ண சேலையின்னு கட்டியிருந்த சேலையிலே. பாட்டாளே உன்மகனை பட்டதாரியாக்குனியே, பாட்டாளே உன்மகனை பட்டதாரியாக்குனியே. வைரத்தில நூல் எடுத்து வண்ண வண்ண தொட்டு செய்து, அம்மானு நீ எழுது போராடி பெத்தாயே. உன்னையும் நான் சுமக்க பெண்ணாக பிறக்கலையே. பெத்தெடுத்த உன் வயிறு பட்டினியில் வாடுவதாம், பெத்தெடுத்த உன் வயிறு பட்டினியில் வாடுவதாம். வாங்கி வந்த பட்டத்தையும் வானத்தில விட்டுடவாம், வாங்கி வந்த பட்டத்தையும் வானத்தில விட்டுடவாம். வைரத்தில நூல் எடுத்து வண்ண வண்ண தொட்டு செய்து, எனது ஆசையெல்லாம் கனவாய் தோணுதம்மாம். ஏழைகளின் வாழ்க்கையும் இப்படியே போயிடுமாம். வேலை இன்னும் கிடைக்கலன்னு வேதனையில் வீழ்ந்துடவாம், வேலை இன்னும் கிடைக்கலன்னு வேதனையில் வீழ்ந்துடவாம். வீறு கொண்டு நான் எழுந்து வீதியிலே போராடவாம், வீறு கொண்டு நான் எழுந்து வீதியிலே போராடவாம். வைரத்தில நூல் எடுத்து வண்ண வண்ண தொட்டு செய்து, உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி என் உயிரை தாளாட்டி. ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேனம்மா, அன்புக்கு இலக்கணமே தூங்கம்மாம். ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேனம்மா, அன்புக்கு இலக்கணமே தூங்கம்மாம். ஆராரோ ஆரிரரோ ஆரிரரிராரோ, ஆராரோ ஆரிரரோ ஆரிரரிராரோ, ஆராரோ ஆரிரரோ ஆரிரரிராரோ, ஆராரோ ஆரிரரோ ஆரிரரிராரோ. அலையோடு போராடும் படகோட்டியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே. துணைவர் வெண்ணிலா வானத்திலே, துணைவர் வெண்ணிலா வானத்திலே. துயரம் தோன்றுவதும் புயலாலே, அலையோடு போராடும் படகோட்டியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே, வாழ்க்கையை தேடுவார் வலை வீசியே. இதுவரை உங்களிடம் மண்ணும் மண் சார்ந்த வாழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்திருக்கின்றேன். என்னுடைய படைப்புகள் சம்பந்தமாக பாடல், கவிதை போன்றவையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கின்றேன். இன்னும் எதிர்வார காலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நான் என்னிடம் இருக்கின்ற பல்வேறு கருத்துக்களையும், என்னிடம் இருக்கின்ற பாடல்களையும் கவிதைகளையும், என்னுடைய படைப்புகள் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திட நான் ஆசைப்படுகின்றேன். இந்த பதிவுக்கு அரும்பாடுபட்டு இந்த பதிவை எப்படியாவது வெளியிட வேண்டும். இது போன்ற கவிஞர்கள் சிரமமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு நிறைய பாடல்களை எழுதியும் அவர்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களே என்ற ஒரு நல்ல மனசோடு, அம்மா அவர்கள் நினைத்தது போல எவ்வளவு நாம் எழுதியிருந்தாலும், எவ்வளவு பாடல்கள் எழுதியிருந்தாலும், எவ்வளவு கவிதைகள் எழுதியிருந்தாலும் ஒரு 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன். அதோடு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். எல்லாம் செஞ்சும் கூட இன்னும் நான் வறுமையான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு
இந்த படைப்பாளியை இந்த தமிழக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு காரைக்காலிலே வசித்து வருகின்ற பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் அஜிதா அவர்கள் இந்த வீடியோ பதிவை சிறப்பாக எடுத்து மக்கள் மத்தியிலே தன்னுடைய சேனல் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு என்னிடம் பேசினார்கள். அந்த அடிப்படையிலே இந்த வீடியோ அவர்கள் நினைத்தபடியே நான் இந்த பேட்டியை கொடுத்திருக்கின்றேன். இந்த பேட்டி எடுப்பதற்கு என்னை தினந்தோறும் தொலைபேசியில் பேசி எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்டு தன்னுடைய கருவிகளை எடுத்து வந்து என்னிடம் அன்பாக பழகி என்னை ஒளிப்பதிவு செய்த அன்புக்குரிய நண்பர் எடிட்டர் மோகன்காந்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை எனது பேட்டியை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம்.